அனைவருக்கும் வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இலங்கை பெண் ஒருவர் காயம். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் விசேட கவனம். வரிகளில் மாற்றங்கள் எதனையும் செய்ய வேண்டாம், அரசாங்கத்திற்கு IMF அறிவிப்பு. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? நாளை வாக்கெடுப்பு. பாணந்துறையில் போதைப்பொருள் விருந்துபசார நிகழ்வு இடம்பெற்ற விடுதி முற்றுகை, 26 பேர் அதிரடி கைது. இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை, ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிப்பு, பொதுமக்களை அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல். அதிகரிக்கும் போர் பதற்றம், ஈரான் பொதுமக்களுக்கு இஸ்ரேல் அவசர அறிவிப்பு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். 2025 ஆண்டு விதிக்கப்பட்ட வரிகளில் எந்த மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் என IMF அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு விதிக்கப்பட்ட வரிகளில் எந்த குறைப்பும் செய்ய வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணங்களில் 15% அதிகரிப்பு மற்றும் தொடர்புடைய அரசாங்க வருவாய் இலக்குகளை அடைவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளிடையே சமீபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நடத்திய 3வது மதிப்பாய்வு பிப்ரவரி 28 நிறைவடைந்தது. அதன்படி இலங்கைக்கு 4வது கடன் தவணையாக $334 மில்லியன் விடுவிக்க சர்வதேச நாணய நிதியம் நடவடிக்கை எடுத்தது. இந்த கடன் வசதியின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு $1.3 பில்லியன் மேல் நிதி உதவியை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இலங்கை பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார். இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார இதனை தெரிவித்துள்ளார். தாம் குறித்த இலங்கை பெண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போது கண்ணாடி சிதறியதால் தமது கையில் கீறல் ஏற்பட்டதாகவும் வேறு பாதிப்புகள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டதாகவும் இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானிய ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட அதிர்வை அடுத்து டெல் அவிவின் தெற்கே உள்ள வீடொன்றில் பணிபுரிந்து வந்த இலங்கை பெண் ஒருவர் இன்று அதிகாலை தாம் பணியாற்றி வந்த வீட்டில் உள்ளவர்களுடன் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். 24 மணி நேரமும் நிலைமைகளை தூதரகம் கண்காணித்து வருவதாகவும் தாக்குதல்களால் எவரேனும் பாதிக்கப்பட்டிருப்பின் தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார கோரியுள்ளார். இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் ஹைபா நகரங்கள் மற்றும் அவற்றை சூழவுள்ள பகுதிகளை இலக்கு வைத்து இன்று அதிகாலை வரை ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் மேயரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாளை இடம்பெறவுள்ளது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளின்படி எந்த ஒரு கட்சியும் அல்லது சுயேட்சை குழுவும் பெரும்பான்மை பெறாத கொழும்பு மாநகர சபையின் முதல் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. அதில் மேயர் மற்றும் பிரதி மேயர் தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் அதற்காக வாக்கெடுப்பு ஒன்றும் நடத்தப்பட உள்ளது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளின்படி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சியும் அல்லது சுயேட்சை குழுவும் முழுமையான வெற்றியை பெறவில்லை. தேசிய மக்கள் சக்தி சார்பில் 48 உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் 29 உறுப்பினர்களும், ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 13 உறுப்பினர்களும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் 5 உறுப்பினர்களும் தெரிவாகியுள்ளனர். மேலும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் 4 உறுப்பினர்களும், சுயேட்சை குழு எண் 3 சார்பில் 3 உறுப்பினர்களும், சர்வஜன அதிகாரம் சார்பில் 2 உறுப்பினர்களும், ஐக்கிய சமாதான கூட்டணி சார்பில் 2 உறுப்பினர்களும், சுயேட்சை குழு எண் 4 மற்றும் 5 சார்பில் தலா 2 மற்றும் 4 உறுப்பினர்களும் தெரிவாகியுள்ளனர். இது தவிர ஐக்கிய மக்கள் முன்னணி, தேசிய மக்கள் சக்தி, தேசிய விடுதலை முன்னணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு, சுயேட்சை குழு 1 மற்றும் சுயேட்சை குழு எண் 2 சார்பில் தலா ஒவ்வொரு உறுப்பினர்களும் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவாகியுள்ளனர். எனினும் 117 உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கட்சிக்கு 59 உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர். இவ்வாறான பின்னணியில்
எந்தவொரு அரசியல் கட்சியும் அல்லது சுயேட்சை குழுவும் பெரும்பான்மை பெறாததால் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அதன் முதல் கட்டம் ஜூன் 16 அன்று நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டு மேல்மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஹெல்ஹாரி ஜெயசுந்தரவால் அண்மையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி நாளை நடைபெறவுள்ள வாக்கெடுப்பை தொடர்ந்து கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயர் நியமிக்கப்படவுள்ளனர். பதுளையை போன்று கொழும்பு மாநகர சபையிலும் நாமே ஆட்சி அமைப்போம் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பதுளையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுடனான சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமையில் சிக்கல்கள் காணப்படுகின்றன. பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் நாம் வெற்றி பெற்றிருந்தாலும் அவற்றில் ஆட்சி அமைப்பது சிரமமாகும். பதுளை மாவட்டத்தில் உள்ள 18 உள்ளூராட்சி மன்றங்களில் 9 நாம் தனித்து ஆட்சி அமைத்துள்ளோம். ஆனால் எஞ்சியுள்ள 9 உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்து ஆட்சி அமைக்க முடியாதுள்ளது. எமக்கு எதிராக ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து பயணிப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றனர். எவ்வாறாயினும் பண்டாரவளை, ஹல்துமுல்ல மற்றும் ஊவா, பரணகம உள்ளிட்டவற்றில் வாக்கெடுப்பின் மூலம் நாம் ஆட்சி அமைக்கின்றோம். அதேபோன்று எஞ்சிய கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட ஏனைய பெரும்பாலான சபைகளிலும் நாமே ஆட்சி அமைப்போம் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்களின் கல்வியல் பட்டங்களின் தரம் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் பணித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்களின் கல்வியல் பட்டங்களின் தரம் குறித்து முறையான ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சு வளாகத்தில் ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது இலங்கையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் இணைந்த உயர்கல்வி நிறுவனங்களால் வழங்கப்படும் கல்வியல் பட்டங்களின் தரம் குறித்து கல்வி அமைச்சு முறையான ஆய்வு ஒன்றை ஆரம்பித்துள்ளது பிரதமர் குறிப்பிட்டார். இந்த நிறுவனங்களில் கல்வியல் பட்டம் பெற்ற பட்டதாரிகளின் தகுதிகள், குறிப்பாக இலங்கை ஆசிரியர் சேவையில் நியமனம் பெறுவதற்கான தகுதி மற்றும் பொருத்தப்பாடு தொடர்பாக சிக்கல்கள் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அண்மையில் ஆசிரியர் நியமனங்கள் முந்தைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் சேவை விதிமுறைகளுக்கு இணங்கவே மேற்கொள்ளப்பட்டதாக தெளிவுபடுத்தினார். எனினும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் கல்வியல் பட்டங்களின் தரம் மற்றும் நம்பகத்தன்மை தற்போது கல்வி அமைச்சின் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். எதிர்காலத்தில் ஆசிரியர் சேவைக்கான நியமனங்கள் இந்த தர ஆய்வின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் தயா கமகேவிற்கு சொந்தமானதாக கூறப்படும் 3 நிறுவனங்கள் பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளன. முன்னாள் அமைச்சர் தயா கமகேவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் 3 நிறுவனங்கள் பகிரங்கமாக ஏலத்தில் விற்பதற்கு கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த ஏலம் நடைபெறும் என கொழும்பு வணிக மேல் நீதிமன்றத்தின் பதிவாளரான பிரதி நிதி அதிகாரி தெரிவித்தார். தனியார் நிதி நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்தப்பட வேண்டிய 104.2 மில்லியன் ரூபாய் தொகையை வசூலிக்கும் நோக்கில் இந்த 3 நிறுவனங்கள் பகிரங்கமாக ஏலத்தில் விற்கப்பட உள்ளன. தனியார் நிதி நிறுவனத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய 108.3 மில்லியனில் 4.08 மில்லியன் ரூபாய் தொகை பிரதிவாதிகளால் செலுத்தப்பட்டுள்ளதால் மீதமுள்ள தொகையை வசூலிக்கும் நோக்கில் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இவை ஏலத்தில் விற்கப்பட உள்ளன. தயா குழுமம் லிமிடெட், தயா அப்பரல் எக்ஸ்போர்ட்டட் லிமிடெட், ஒலிம்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இவ்வாறு ஏலத்தில் விற்கப்பட உள்ளன. வாகன சாரதிகளுக்கு போலீசார் விசேட அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளனர். வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மழையுடனான வானிலை தொடரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து தெரிவிக்கையில், சாரதிகள் வேக கட்டுப்பாட்டிற்கமைய வாகனத்தை செலுத்த வேண்டும். மண் சரிவு, பனிமூட்டம், பலத்த மழை, காற்று மற்றும் வழுக்கும் வீதிகள் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அத்துடன் இரவு நேரங்களில் ஒளி விளக்குகளை மங்க செய்யாமல் வாகனத்தை செலுத்துமாறும் சாரதிகளிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பாணந்துறையில் ஃபேஸ்புக் ஊடாக ஒழுங்கமைக்கப்பட்ட
போதைப் பொருள் விருந்து உபசார நிகழ்வு இடம்பெற்ற விடுதி ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைதானவர்களில் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் பயிலும் 10 மாணவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களில் 16 பேரிடமிருந்து கஞ்சா மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவத்தின் போது கைதான அனைவரும் அதிக அளவில் போதைப் பொருளை பயன்படுத்தி வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய அலுபோமுள்ள காவல்துறையினரால் அலுபோமுள்ள போலீசாரால் இன்று அதிகாலை குறித்த முற்றுகை முன்னெடுக்கப்பட்டது. தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலையால் பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதன்படி கழுகங்கை, மாகுரு கங்கை மற்றும் குடா கங்கை நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் குறித்த கங்கைகளை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் நாட்டின் சில பகுதிகளுக்கு 1ஆம் மற்றும் 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த 1ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இரத்தினபுரி மாவட்டத்தின் இரத்தினபுரி மற்றும் அயகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சீரற்ற காலநிலையினால் நுவரெலியா மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்குள்ள கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சீரற்ற காலநிலையினால் நாடு முழுவதும் 97 குடும்பங்களைச் சேர்ந்த 353 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. ராமநாதபுரம் மீனவர்களின் தடை காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வரும் நிலையில் நாளை முதல் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். தமிழக அரசால் அமுல்படுத்தப்பட்ட 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்ற நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் நாளை திங்கட்கிழமை அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு செல்லப் போவதாக முடிவு செய்துள்ளனர். மேலும் கடல் சீற்றத்துடன் இருப்பதால் மீனவர்கள் உரிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் எனவும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் சென்று இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும்படி மீன்பிடிக்க வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 61 நாள் தடைக்காலம் முடிந்து வருகின்ற சனிக்கிழமை இரவு 12 மணியோட இந்த தடைக்காலம் முடியுது. என்றைக்கு கடலுக்கு போகலாம்னு முடிவு செய்யப்பட்டது. அன்று இரவு எங்களால் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதனால வருகின்ற 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை மீன்வளத்துறை மூலம் மீன்பிடி அனுமதி சீட்டு வாங்கி தான் எல்லாரும் மீனவர்கள் கடலுக்கு செல்லணும். அதுபோக இலங்கை கடற்பரப்புகளை இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் தொழில் செய்யக்கூடாது, எல்லை தாண்டி செல்லக்கூடாதுங்கிற ஒரு நிலையமும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால பாதுகாப்பான உபகரணங்களோட மீன்பிடிக்க பாதுகாப்பாக செல்ல வேண்டும் சொல்ற முறையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மீன்பிடி தடை காலத்திலையும் 4 எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க இருந்து சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்க மாட்டேங்குது. இறால், நண்டு, கணவாய் போன்ற பொருட்களுக்கு எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கல. மாவட்ட நிர்வாகமும் மீன்வளத்துறையும் சேர்ந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பேசி இந்த வர்ற தடைக்காலங்களில் எங்களுக்கு கடலுக்கு போயிட்டு வரும்போது நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்ற கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதுபோக நாங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே ரோப்பு, ஜெயின், கயிறு போன்ற மாலு போன்ற பொருட்களுக்கு விலை அதிகமாக ஏறிடுது. தொடர்வது சர்வதேச செய்தி. ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் வலுப்பெற்று வரும் நிலையில் ஈரானிய பொதுமக்களுக்கு இஸ்ரேல் அவசர அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. ஆயுத உற்பத்தி மற்றும் சேகரிப்பு பகுதிகளில் வசிக்கும் ஈரானிய பொதுமக்களை அந்த பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. ஈரானில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் பாதுகாப்பிற்காக இந்த பகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறும் மறு அறிவிப்பு வரும் வரை மீள வருவதை தவிர்க்குமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ராணுவ ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் அவற்றின் ஆதரவு நிறுவனங்களை சுற்றியுள்ள அனைத்து பொதுமக்களும் உடனடியாக அந்த பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆயுத வசதிகளுக்கு அருகாமையில் இருப்பது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஏமனின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலிய எதிரியின் முக்கிய இலக்குகளை குறிவைத்து ராணுவ நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக கூறுகின்றனர். ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதிகள் 2023
23 அக்டோபரில் காசா போருக்கு பிறகு இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 2 முக்கிய விதிமுறைகளை மாற்றியமைத்துள்ளது. ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தற்போது 2 புதிய பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது ஒவ்வொரு முனையிலிருந்தும் பந்து வீசும்போது வெவ்வேறு பந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விதியே தற்போது நடைமுறையில் உள்ளது. இதன்படி ஒரு பந்து ஒரு இன்னிங்ஸில் 35 ஓவர்கள் வீசுவதற்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் குறித்த விதியில் தற்போது மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது. இதற்கமைய இனிவரும் காலங்களில் இன்னிங்ஸின் முதல் 34 ஓவர்கள் வரை மாத்திரமே 2 வெவ்வேறு பந்துகள் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 16 ஓவர்களுக்கு 2 பந்துகளில் ஒரே பந்து மாத்திரமே முழுமையாக பயன்படுத்தப்பட உள்ளது. ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பந்து வீச்சாளருக்கு அதிகளவில் சாதகமான அம்சங்கள் இல்லை என்ற விமர்சனம் எழுந்திருக்கும் நிலையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை இந்த விதிமுறைகளில் மாற்றம் மேற்கொண்டுள்ளது. ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இந்த விதிமுறை எதிர்வரும் ஜூலை 2ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் டெஸ்ட், ஒரு நாள் மற்றும் 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் பயன்படுத்தப்படும் கொன்கஷன் சப்டிடியூட் என்ற மாற்று வீரர்கள் குறித்த விதிமுறைகளிலும் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி இனிவரும் காலங்களில் 5 கொன்கஷன் சப்டிடியூட் என்ற மாற்று வீரர்கள் பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னாக ஒரு விக்கெட் காப்பாளர், ஒரு துடுப்பாட்ட வீரர், ஒரு வேகப்பந்து வீச்சாளர், ஒரு கால்பந்து வீச்சாளர், ஒரு சுழல் பந்து வீச்சாளர் மற்றும் ஒரு சகலத்துறை ஆட்டக்காரர் என ஒவ்வொரு அணியும் மாற்று வீரர்களை அறிவிக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வீரருக்கு போட்டியில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் அவருக்கு பதிலாக குறைந்த 5 பேரில் ஒருவர் ஏதேனும் ஒரு வீரருக்கு போட்டியில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் அவருக்கு பதிலாக குறித்த 5 பேரில் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார். இந்த விதிமுறை ஜூன் 17ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டிகளிலும், ஜூலை 2ஆம் தேதி முதல் ஒருநாள் போட்டிகளிலும், ஜூலை 10ஆம் தேதி முதல் 20-20 போட்டிகளிலும் நடைமுறைக்கு வரும் என சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.